பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்குதாம்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்குதாம்பா. அடிக்கடி குடும்பத்தில் நடக்கிற கதை இது, நகைச்சுவை கலந்த போராட்டம். அடக்கிட நினைக்கிற மாமியார் மருமக அடிக்கிற லூட்டிகள் ஆரம்பம். மாமியார் உடைச்சா உதவாத மண்சட்டி, மருமக கைப்பட்டா மண்சட்டியும் மண்சட்டி. தினசரி இது ஒரு தொடர் கதைதானே. சின்ன பாப்பா பெரிய பாப்பா செஞ்சாலே கலக்கிதாம்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா. கலகலப்பானது வீடு, கலகலப்பானது வீடு, அது கைகலப்பானாலே காடு. அடுப்படி தொடங்கி தெருப்படி வரைக்கும் சிறு சிறு குழப்பம், அதுதான் குடும்பம். அடிபடத்தானே மிருதங்க மேளம், நடப்பது நாளும் கச்சேரி. நடுவுல மாட்டு ஆம்பளமாவும் தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டி. மாமியார் உடைச்சா உதவாத மண்சட்டி, மருமக கைப்பட்டா மண்சட்டியும் பொன்சட்டி. தினசரி இது ஒரு தொடர் கதைதானே. சின்ன பாப்பா பெரிய பாப்பா செஞ்சாலே கலக்குதாம்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா செஞ்சாலே கலக்குதாம்பா. கடவுளும் பூமியில் குடித்தனம் நடத்திட தலையில ஒரு முடி தேராதே. கடலுடன் வானம் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை ஓயாதே. சாமிக்கு மீதுவோ சம்பவம் நடக்கு. ஆமா, மாமியாரு மருமக மந்திரம் ஒலிக்கும். தினசரி இது ஒரு தொடர் கதைதானே. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்குதாம்பா. சந்திச்சாலே கலக்குதாம்பா. சார் ரொம்ப சாரி சார், நீங்க தப்பா நினைச்சுக்கூடாது. சாரி சொன்னதான் எனக்கு கோவம் வரும். ஐயோ, உட்காருங்க சார். அப்பா இவரு நீ என்ன உள்ள வந்த? எதிரா நாயே, உனக்கு ஒரு வாட்டி சொன்ன அறிவு கிடையாது. இவனை என்ன கொண்டு வந்த? fraud. எதிரா. அப்பா இவரு ஜெனரல் மேனேஜர் பா. சார் 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 சார், அவன் மேல ஒண்ணு தப்பே இல்லை சார். என் மேலதான் சார், என் மேல கூட தப்பு இல்லை சார். நான் நடந்தெல்லாம் சொல்லிடுறேன் சார். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் சார், அவரு டைலாம் கட்டிட்டு இருந்தார் சார். அவர் மூஞ்சி கொஞ்சம் பொறிக்குமா இருந்தது சார். உங்க மூஞ்சி கொஞ்சம் பொறிக்குமா இருந்ததுனால இல்ல சார் நீங்க பொறிக்கல. ஆனா என்ன சார், அவரு உண்டி எடுத்துட்டு வந்தார் சார். நான் அப்படியே உட்காந்து என்ன வேணும்னு கேட்டேன். அவர் வந்தாரா, அப்புறம் இவர் மாதிரியே பொறிக்கு வருது. அவர் உடனே கோவப்பட்டு எதிரா உதப்பட்டா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டேன். இந்த வீட்ல வேற யாரும் புத்திசாலிங்களே இல்லையா? ஐயோ, நீங்க பயப்படாதீங்க, அப்படி யாரும் இல்ல, எல்லாம் நம்மள மாதிரி ஆளுக்குதான். நீங்க தைரியமா இருங்க. கொஞ்சம் கூப்பிடுங்களேன். நம்பர் 1 சின்ன பாப்பா. நம்பர் 2 பெரிய பாப்பா. அவ்வளவு ஒரு அண்ணன் அவ்வளவு ஒரு இதுக்கு தானே ஏன்டா கத்துற? ஒண்ணும் இல்ல, சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறது நம்ம ஆளு, அம்பாளு மாதிரி இருக்கிறது இவங்க ஆளு. ஒண்ணுமே புரியலையே. புரியலையே. ஒண்ணும் புரியல. சின்ன பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறது சின்ன பாப்பா, என் ஒய்ஃப் இவங்க அம்மா. ஹலோ. பெரிய பாலத்தம்மா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறது பெரிய பாப்பா, இவன் ஒய்ஃப் என் மருமக.
வணக்கம். இவன் என்னோட புள்ள, நான் இவங்க அப்பா. அப்பா, போதும்பா. நீங்க என்ன இருந்தாலும் முதல்ல ஆத்துக்கு வந்திருக்கீங்க, மாமியும் கூட்டின்னு வந்திருக்கலாம். நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? மாமி வந்திருந்தா இப்படி நிமிர்ந்து உட்கார முடியுமா என்னால? ஆமா, முதுகு உடைச்சிட மாட்டாளா? ஏன் சொந்த கதையை சொல்லி இப்ப ஏன் டென்ஷன் ஆகுற? ஆமா, உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். அப்பா அம்மா எப்பவும் உங்க கூட தான் இருப்பாளா இல்ல தனியா இருப்பாளா? என்ன கேள்வி சார் இது? வயசான காலத்துல அப்பா அம்மாவை பொண்டாட்டி பேச்ச கேட்டு தள்ளி வச்சுட்டு தண்ணி கொடுத்துன போறதெல்லாம் ஒரு பொழப்பா? அவெல்லாம் ஒரு ஆம்பளையா சார்? நான் பிள்ளை சார். நாங்கெல்லாம் ஒன்னா ஒத்துமையா ஒரே வீட்டுல தான் சார் இருக்கோம். அதெல்லாம் விடு. உங்க வீடு எப்பவுமே இப்படித்தான் அமைதியா இருக்குமா? ஆமா சார், இது வீடு இல்ல சார், கோயில். அப்போ இவர்தான் குருக்களா? வெளில இருக்கிறது காலிங் பெல்லா இல்ல ஆலயமணியா? பொறுக்கி ஆ? பொறுக்கி ஜோக் அடிக்கிறார். சார், எங்க வீடு எப்பவுமே ஒரு மயான அமைதி சார். இப்படிதான் பாருங்க சார், ஒரு நாள் திடீர்னு கிச்சு கிச்சு கிச்சுக்குன்னு ஒரு சத்தம். என்ன ஏதுன்னு பதறி அடிச்சுன்னு ஓடி வந்து பார்த்தா ஒரு எருமை நடந்து போற சத்தம் சார். உனக்கே இது கொஞ்சம் ஓவரா தெரியல? இல்ல சார், எறும்பு தகர டப்பா மேல போயிட்டு இருந்தது. அப்படி ஒரு மயான அமைதி சார் எங்க வீடு. சரி, அதை விடு. இவங்க 2 பேருக்குள்ள சண்டை சச்சரவு ஏதாவது? ஹ! சண்டை? இவங்க 2 பேருக்குள்ள என்ன சார் இது? இவங்க மாமியார் மருமகளே இல்ல சார். இப்பதான் அவங்க அம்மா இது உன் பொண்டாட்டின்னு சொன்ன. அது வாஸ்தவம் தான் சார். ஆனா அவங்க தாய்னா இவங்க செய், இவங்க செய்னா அவங்க தாய் செய் சார். அம்மா, இன்னொரு வாட்டி கூப்பிடு. அம்மா. ஐயோ, பாத்தீங்களா? அதுதான் சார் அன்பு. அதான் அன்பு. அதை விடு. உன் பொண்டாட்டி உங்க அம்மா ஏத்தி பேசுறா என்ன பண்ணுவ? பலார்னு ஒண்ணு விட மாட்டேன். 32 பல்லு ஒண்ணு கீழே விழுந்துரும் சார். ஆ? ஆ. பொண்டாட்டி அடக்க தெரியாதவர்கள் எதுக்கு சார் மீச? அப்படிலாம் பொதுப்படியா சொல்லக்கூடாது. அவங்க சூழ்நிலைக்கு ஏத்த விஷயம் இது. அதை விடு. நான் வந்து எவ்வளவு நேரமாச்சு? ஆமா. எனக்கு ஒரு காஃபி டீ ஆஃபர் பண்ண கூடாதா? ஐயோ சார், நீங்க ரொம்ப சுவாரஸ்யமா பேசியிருந்தீங்களா? என்னையே நான் மறந்துட்டேன் சார். ரொம்ப சாரி சார். பெரிய பாப்பா, சாருக்கு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு டிகிரி காஃபி போட்டுக்கொண்டா. ஏய், இருடா கண்ணா, நான் எடுத்துட்டு வரேன். நீங்க இருங்கம்மா. இந்த குடும்பத்துக்கு மாடா உழைச்சி இப்படி திரும்ப இழைச்சிருக்கேளே, நான் போய் காஃபி எடுத்துன்னு வரேன். ஐயோ இல்லடா, இப்பதான் நீ கல்யாணம் ஆன சின்ன ஜிருசு. ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் தான் இதெல்லாம் செய்வேன். ஐயோ, என்னம்மா இப்படி அபசகுனமா பேசுறேன்? உங்களை விட்டு எனக்கு யாரு இருக்கா? அப்படி சொல்லாதடா. நான் பெத்த பிள்ளைய விட என் மேல அன்பு காட்டுறது. ஏய், ஏன் சென்டா? எவன் போடுவா உங்க சென்ட? ஏய், என்னடி எவ போடுவா சென்ட? அது வேலை தெரியுமா நோக்கு? ஒரு சின்ன பாட்டில் 2500 rupees இசைமையாக்கே. நோக்கு எங்க தெரிய போறது? மாயவரத்துல 5 ரூபாய்க்கு அத்தர் வாங்கி அதுவும் திருவிழா போட்டுக்கிற நாய் நோக்கு எப்படி தெரியும்? அது சரி, பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்து அப்படியே பன்னீர்ல குளிச்சு வளர்ந்த மாதிரில பேசுறீங்க. ஏய், என்னடி ஓவரா டான்ஸ் காட்டுற நீ? எங்க என்ன பத்தி ஒண்ணு சொல்லி பார்க்கலாமா? ஏய், தேவையில்லாம வாய கலர்ன நாரிடும். ஏய், சொல்லடி பார்க்கலாம். நாத்துட்ட பார்க்கலாமா? பார்க்கலாமா? சார், சார், எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? சொல்லிட்டு சிரிங்க சார். சார், சார், அவங்க ஏதோ சும்மா விளையாட்டுக்கு அடிச்சுக்கிட்டாங்க சார். ஹரீஷ், நீ எவ்வளவு புத்திசாலித்தனமா போய் சொல்லி விஷயத்தை டைவர்ட் பண்ண பார்த்தாலும் விதியை விளையாடிச்சு பாரு, காட்டி கொடுத்துருச்சே. சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். கவலைப்படாத, ப்ரமோஷன் ஆர்டர் உனக்கு தான். என்ன சார் சொல்றீங்க? கவலைப்படாத, ப்ரமோஷன் ஆர்டர் உனக்கு தான். என்ன சார் சொல்றீங்க? அதாவது வீட்ல இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோ, உன்னால உலகத்துல எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியும். இதே வீடு நிம்மதியா இருந்தது, கரெக்டா 5 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து டான்னு வீட்டுக்கு வர சொல்லும். இப்ப அப்படி இல்லையே. உனக்கு பிரச்சனை இருக்கிறதால நீ ஃபுல் டைம் ஆபீஸ்ல இருப்ப. அதனால உனக்கு தான் ப்ரமோஷன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. மூஞ்சி கொஞ்சம் பொறுக்கி மாதிரி இருந்ததுனால தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். பார், உங்க அப்பா வாயை மூட சொல்லு. சிரிக்கிற தவிர வேற எதுக்கும் அவர் வாயை திறக்க சொல்லாத. நான் வரேன். ஓகே சார். பை. வணக்கம். என்ன பாரு, எவ்வளவு பெரிய மேனேஜர் கொஞ்சம் கூட பந்தம் எல்லாம் பொறுக்கி மாதிரி இருக்கார். அவரை பத்தி 4 வார்த்தை பேசல என்ன பண்றேன்? சரி, நான் வீடு மாதிரி நுழைஞ்சுட்டேன், வரேன். டேய் பட்டாபி, வா. இது நம்ம ஆண்டா உட்கார். ஆமா. யார் இது? நகை கடைக்கு விளம்பரம் மாட்டி நிக்க வச்சிருக்கேள். பெரிய பாப்பாவா?
எங்கன்னே பட்டுடு போல் இருக்கு சுத்தி போட சொல்லுங்க ஆமாண்டா உனக்கு எது எடுத்தாலும் சுத்தணும் உன் முறுக்கு சுத்துற புத்தி உன்னை விட்டு போகாத என்ன சொல்றேள் உன் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்த சொன்னேன் ஆமா ஆமா பக்கத்துல யாரு சாரு தாய் மாமனா ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு தாய் மாமா இல்ல என் தாய். எதுக்கு நாய்ங்கிறள் நாய். தாயாரா ஆமா. அது சொல்லுங்க என்ன மாமியே சௌக்கியமா இருக்கல என்ன அப்படி பாக்குறேள் அன்னைக்கு அரை வாங்கிட்டு போனவே எப்படி திரும்பி வந்திருக்கானா என்ன அடிச்சது யாரு நம்ம மாமி தானே என்ன அடிக்கிறதுக்கு அவளுக்கு இல்லாத உரிமையா அதோட இல்லாம நேக்கு இந்த வெக்கம் மானம் சூடு சுரணை லஜ்ஜை எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் ஊத்துவிட்டேன் நீ இப்ப எதுக்காக வந்த? எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்கிறல அது வேற ஒண்ணும் இல்ல நாளைக்கு மறுநாள் ஆடி மாசம் பிறக்கிறது இல்லையா அதான் பெரிய பாப்பாவை ஊருக்கு அழைச்சிட்டு வரும்படி என்னடா இது? மாமாவும் மாமியும் அனுப்பி வச்சா நாளைக்கு அவளை அழைச்சு நான் ஊருக்கு புறப்படுறேன் வெரி குட். ஒரு மாசம் இந்த பிசாசு ஆத்து விட்டு அனுப்புறதுக்கு இதான் நல்ல சந்தர்ப்பம். ம். ஹே, அது என்ன நாளைக்கு? ஒன்றே செய் நன்றே செய் அதுவும் இன்றே செய். டேய் டிராவல்ஸ் ஃபோன் பண்ணி உடனே ஒரு வேன் எடுத்துன்னு வர சொல்லு. என்னமா நீ இந்த ஆடி அமாவாசை எல்லாம் பழைய சம்பிரதாயம் இல்லையா? ஆமா. அதை போய் பெருசு படுத்துட்டு இது 21st செஞ்சுரி. அது உங்க ஆசீர்வாதத்துல வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்கிறது தாரோடு தலை யோ சும்மாரியா. டேய் இங்க பாருடா, சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் கடைப்பிடிக்கணும். என் மாட்டு பொண்ணு நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே. ஏய் கிளம்பிடி, உங்க ஆத்துலயும் இந்த வேஷத்தை பார்த்து ரசிக்கட்டும். சின்ன பாப்பா நீ இவ்வளவு ஆத்துக்கு அனுப்புற வேண்டாம்னு சொல்லல அதுக்காக நாள் கிழமை நல்ல நேரம் பார்க்க வேண்டாமா நம்ம ஆத்து மாட்டு பொண்ணை ஆத்துக்கு அனுப்புறது மகாலட்சுமி அனுப்புற மாதிரி. ஆமா. மாமா ஏன் மாமியும் வரேன்னு ஆசைப்பட்டா அனுப்புங்களேன் ஏன் வேண்டாங்கிறேள் யோ வந்தா கூட்டு போய் அவனுக்கு புண்ணியமா போறது இவன் ஒரு ஜந்து இவனை எந்த காட்டுல இருந்து பிடிச்சு வந்தாங்களோ. சின்ன பாப்பா நீ இவ்வளவு நாளைக்கு தான் வீட்டுக்கு அனுப்பணும். மாமா சொல்றது கரெக்ட் தான். ஆமா நான் நாளைக்கு போய்க்கிறேன். ஓகே ஓகே, இன்னைக்கு போனா என்ன நாளைக்கு போனா என்ன? என்ன அனுப்புறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா? இருக்காத பின்ன. நீ திரும்பி வரதுக்குள்ள இந்த வீடியே தலைக்கீழ மாத்திரம் பாரு. நான் அந்த வீட்டை விட்டு போனாதானே அதுக்கு ஒரு வழி பண்றேன். என்னங்க என்னங்க விடுங்க பாப்பா, நீ கட்டாயம் ஊருக்கு போய் தான் ஆகணுமா? கண்டிப்பா போய் தான் ஆகணும். போ தாராளமா போ. நீ ஊருக்கு போயிரு, நான் வீட்லயே உட்காந்துக்கிறேன். நான் என்னங்க பண்றது? எனக்கு மட்டும் உங்களை விட்டு போகணும்னு ஆசையா? 2 பேருக்கு நடுவுல ஆடின்னு ஒரு எமன் வந்துடுது. பாப்பா போறதுதான் போறேன். திரும்ப எப்ப வரும் பாப்பா? 32 நாள் கழிச்சு. அதனடி 32 நாள்? ஒரு மாசம் 30 நாள் தானே? ஆடிக்கு 32 நாள். ஆடிக்கு 32 நாளா? ஆடாம இருந்தா 30 நாள் தானா? ஐயோ 32 நாள் உன்னை பிரிஞ்சிருக்கணும்னு நினைச்சா என்னால தாங்கலடி. சும்மா இருங்க. உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் சினிமா ஸ்கோப் மாதிரி திகில் வந்து வந்து போறது. இந்த ஆடி மாசம் முடியறதுக்குள்ள என் வாழ்க்கை ஆடி போயிடுமோன்னு எனக்கு வயித்த கலக்கிறது. ஏண்டி பாப்பா இந்த ஆடி அமாவாசையில அடிக்கடி வந்து உயிரை வாங்குறது? அமாவாசைன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை தானே வரும். இப்போ வந்துட்டு போய் 10 நாள் தானே ஆறுது. திடீர்னு வானம் வந்துருமா அதே? டேய் பௌர்ணமி தலையா, நானே வேதனையில இருக்கேன், என்ன வெறுப்பேத்தாத. பௌர்ணமி என்னைக்கு விளக்கேத்துறத? என்ன பூஜை அது? எந்த சாஸ்திரிகள் சொன்னார்? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவன் கிட்ட அடிபட்டே சாக போறான். ஐயோ சும்மா இருங்க. அவர் காதுல விழுந்து விழுந்து தலைக்கு போறது. யாரு? இவன் காதுலயா? இவன் விழுந்தாலும் விழுவானே தவிர இவன் காதுல எதுவும் விழாது இல்லையா சகல? ஆமா, எங்க தொலைச்சாலோ அங்கதான் தேடணும். தொலைஞ்ச இடத்த விட்டுட்டு கண்ட இடத்துல போய் தேடினா கிடைச்சிடுமா? ஆமா, எதை தொலைச்சேள்? செருப்பு. ஷூ. சுத்த பொறுப்பு இல்லாத ஜென்மமா இருக்கல. கை மறதியா பீரோலுக்குள்ள எங்கேயானு வச்சிருப்பேன். பாப்பா போய் அவர் எதை தொலைச்சாரோ அதை எடுத்து கொடு. ஒரே டென்ஷனா இருக்க. ஏண்டி உங்க அத்தி பேருக்கு நிஜமா தான் காது கேட்கலையா இல்ல எனக்கு கிண்டல் பண்றானா? இன்னும் ஒரு நிமிஷம் நான் இங்க இருந்தா கொலகாரனா மாறிடுவேன். நான் வரட்டுமா? நான் போயிட்டு வரட்டுமா? சரி போயிட்டு என்ன வாங்க. அவ்வளவுதானா? நான் ஒவ்வொரு தினம் வெளில போச்சியும் ஸ்பெஷலா அவனுக்கு கொடுப்பியே, அதை கொடுத்துட்டு நான் போயிடுறேன். ஐயோ அத்தை பேர் இருக்கார், அவர் முன்னால இதெல்லாம் கேட்டு. அவர் ஜென்டில்மேன் டி, இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? நான் சுக்கா சொன்னா அவர் தானா போயிடு போறார், அப்புறம் கொடுக்கணும். அத்திம்பேர் அத்திம்பேர், டேய் சவுக்கு தலையா டமாரம் அத்திம்பேர், கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு வரீங்களா? போயிட்டு வாங்க. ஐயோ நீங்க கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு வரீங்களா? அதான் என்னடா போயிட்டு வரேன்னு சொல்லியாச்சு, அப்புறம் எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கணும்? உன் தள்ள இடி விழ நாசமத்து போக. இந்த பாரு எனக்கு வர கோபத்துக்கு இப்பவே இவனை கொன்னுடுவேன். நான் இப்ப போறேன், ஆனா திரும்பி வந்து வீட்டுக்கு வர மாட்டேன். அப்படியே நான் வரச்சேன் இருந்தானா உனக்கு வாழ்நாள் முழுக்க ஆடிதான். புரியுதா? என்னங்க நீங்க? சரி ஒரே ஒரு தரம்
லாஸ்டா போன போட்டு கேட்டு பார்ப்போம். சரி. பட்டாபி ஒரு 2 நிமிஷம். ஐயையே, இதுக்கெல்லாம் என்னென்ன கேட்டுட்டு இருக்கணுமா? நீங்க தாராளமா போயிட்டு அப்புறமா ஆபீஸ்க்கு போங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ நாசமத்து போக, உன் காதல இடி விழ, நீ சீக்கிரமா செத்து போ. உன் சவண்டிக்கு வந்து சாப்பிடுற. ஏர்ம மாடு போடி. சுத்தடிக்க. தங்கமான மனசு. யாரோ மாப்பிளைக்கு வேண்டப்பட்டவ செத்து போயிட்டா போல இருக்கு. அவர் சவுண்டில போய் சாப்பிட போறாரு. வாய்க்கு ருச்சியா பண்ணி போடப்படாத. ஐயோ, பா. நாம ஒரு மாசத்துக்கு இந்த வீட்ல இல்லைன்னா என் மாமியார் இந்த வீட்டையே தலைகீழா மாத்திருவா. நாம போக கூடாது. இங்கேயே இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோம். என்ன கணவன் பெரிய பாப்பாவோட அப்பனை உட்காந்து வச்சுட்டாள. சங்கிலி மனோகராஜின் மாதிரி ஆகி போச்சு. அம்மா பாப்பா 30 புடவை, பிளவுசஸ், உள் பாவாடை, 35 நைட்டிஸ் only, காஸ்மெட்டிக்ஸ், 12 சோப்பு, சீப்பு, கண்ணாடி, சிட்னி ஷெல்டன், இர்விங் வேலஸ், காமெடிக்கு காமிக் எல்லாம் ஒரு மாசத்துக்கு ரெடியா வச்சிருக்கேன். கிளம்புட ராஜா. என்ன மலைச்சு போய் நிக்கிற? ராவ் காலம்ஸ். கமான். என்ன மலைச்சு போய் நிக்கிற? ராவ் காலம்ஸ். கமான். எங்கம்மா? யோ மம்மிஸ் ஹவுஸ். போய் சுத்து. அப்பாவோட ஒரு மாசம் முறுக்கு. அம்மா. என்னம்மா, என்ன ஆச்சு? நான் இங்கிருந்து போக மாட்டேன். என்னம்மா இது பச்சை குழந்தை மாதிரி? இங்க பாரு, நான் என்ன ஒரேடியாவா போ சொல்றேன். ஒரே ஒரு மாசம் தானே. உங்களுக்கு என்ன ஒரு மாசம் ஈஸியா சொல்லிட்டீங்க. நான் ஒரு நிமிஷம் கூட உங்களை பிரிஞ்சு இருக்க மாட்டேன். ஒன்னு பிரிஞ்சிருக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா என்ன? சடங்கு சம்பிரதாயம் இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் மீற முடியுமா? 1000 தான் சொல்லுங்க, நான் இங்கே தான் இருப்பேன். நான் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களை யார் பாத்துப்பா? ஐயோ, என்னை பத்தி கவலைப்படாதம்மா. எங்க ஆத்துக்காரும் பிள்ளையும் இருக்காங்க, பாத்துக்குவாங்க. 1000 பேர் இருந்தாலும் எங்க அத்தைய நான் பாத்துக்கிற மாதிரி வருமா? ஐயோ, நான் எதிர்பார்க்கவே இல்ல. வெளியில ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு தண்டை போட்டாலும் உள்ளுக்குள்ள ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்வளவு பாசம் வச்சிருக்கே. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? சின்ன பாப்பா, இப்போ ஒரு சர்ப்ரைசிங் சந்தோஷம் கொடுக்க போறேன். பெரிய பாப்பா, நீ ஊருக்கெல்லாம் போவ, நான் பொட்டி எடுத்து உள்ள போ. அறிவு இருக்கா? நாலு கிழமை நல்லது கெட்டதுன்னு பெரியவா எதுக்கு பண்ணி வச்சிருக்கா? அவள புத்தி இல்லாதவாளா? அது அப்பதான் நடக்கணும், இது இப்ப நடக்கூடாதுன்னு இருக்குன்னா, ஆடி மாசம் இவ ஒன்னா சேர்ந்தானா குடும்பமே ஆடி போயிடும். நீயாவது சொல்லி தொலைமையா? கரெக்ட். நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் கரெக்ட். ஏமா மாமி இவ்வளவு தூரம் சொல்றாளோன்னு நீ என்னத்துக்கு பொட்டி எடுத்துட்டு போறேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? எடுத்துட்டு உள்ள போ. நாசமா போச்சு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். யா, இங்க வா. ஆடி மாசம் இவா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா குடும்பத்துக்கு ஆகாது. ஆக்ஷன் ஊருக்கு போ. சரி மாமா, இவங்க என் அத்தை இல்ல, என் அம்மா. அவர் என் மாமா இல்ல, என் அப்பா. என் புருஷன் தான் எனக்கு தெய்வம். இவங்க தான் என் குடும்பம். என்னால இவங்கள ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது. பாப்பா, ஒன்னதான் பெரிய பாப்பா அவளை பெத்தவளை விட நம்மள பெருசா நினைச்சிட்டு இருக்கா. வீணா அவ மனசு நோக்கடிச்சு அவளை வாத்துக்கு அனுப்பலான்னு மட்டும் நினைக்காத. அது மகா பாவம். மாமி, இப்பதான் உங்க பிரச்சனை என்னங்கறத நான் கிளியரா காதுல வாங்கிட்டேன். என்ன ஆடி மாசம் புருஷன் முன்னாடி ஒன்னா சேரக்கூடாதுங்கிறேன், அவ்வளவுதானே. நான் என்னத்துக்கு இருக்கேன்? பிரச்சனை என்னண்ட விட்டுருங்கோ. நேக்கும் இந்த முறுக்கு புழியிற வேலையெல்லாம் இப்ப சத்திக்கு இல்லை. நான் ஒரு மாசம் இந்த ஆத்துலயே டேரா போட்டுடுறேன். பெரிய பாப்பாவுக்கும் ஹரீஷுக்கும் நடுவில் எதுவும் நடக்காம நான் பார்த்துன்னு விடுறேன். அது ஏன்னா இந்த குடும்பம் இன்னையிலேருந்து என் குடும்பம். இந்த குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் வராமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, கடமை நேக்கு இருக்கு. என்ன நம்புங்க, நான் கடமை தவறாத ஒரு வீரன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மாமா, எஸ், that is out, this is in. நல்ல வேலை. கையை காட்டி எது வாசல் எது உள்ளேன்னு சொன்னான். ஆடி மாசம் சொல்லி இப்படி பார்க்க கூடாது பண்ணிட்டாளே. மூஞ்ச கூட பார்க்க முடியலையே. இப்ப என்ன பண்றது? பெரிய பாப்பா, நான் குளிக்கணும். சோப்பு டவல் எடுத்துட்டு வா. சரி, இதோ எடுத்துன்னு வரேன். சீக்கிரம் வா.
எங்க போறேள்? கூப்பிட்டாரு. என்ன அபிநயம் முடிக்கிற? ஒண்ணும் இல்ல, சோப்பும் டவலும் எடுத்துட்டு வர சொன்னாரு. அப்படியா? இத பத்தியா? இதான் டவல், இதான் சோப்பு. இத நான் கூட கொடுக்க முடியும். சரி. நீங்க வேலையை பாருங்க. பாருங்க. ஆடி மாசம். நீங்க தடுக்கிற பார்த்து நான் கோலத்துல பாய்வேன். எனக்குன்னு வந்து தொஞ்சதெல்லாம். வந்துட்டியா? வா. ஐயோ! என்னது? பல்லு கூட விளக்காம காஞ்ச மாடு கம்பல் விழுந்த மாதிரி அனாச்சாரம். ஐயோ ஐயோ, இந்த சொன்ன தலையனுக்கு எது காதுல விழணுமோ அது விழறது இல்ல, எது விழக்கூடாதோ அது விழுந்து தொலைக்கிறது. எப்படி பண்ணிட்டானே பாப்பா. பாப்பா இல்ல. ஆமா. ஐயோ, எனக்கு என்ன பண்றது தெரியலையே. ஊட்டி விடணுமா? ஊட்டி விட்டுமா? வெக்கமா இருக்கு. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்தாலே கலக்குதாம்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்தாலே கலக்குதாம்பா. அடிக்கடி குடும்பத்தில் நடக்கிற கதை இது, நகைச்சுவை கலந்த போராட்டம். அடக்கிட நினைக்கிற மாமியார் மருமக அடிக்கிற லூட்டு